ஹலோ ஹலோ மேடம். சொல்லுங்கள் டைரக்டர் சார். ஹீரோ சாருக்கு ஹெலிகாப்டரில் ஏறக்கூடாதுன்னு ஜோசியர் சொல்லியிருக்காராம். அதனால இந்த சீன் வேண்டான்னு சொல்கிறாரு. அதனால் என்னப்பா, இன்னும் ஹெலிகாப்டர்லாம் வாங்கல. சிக்கலே அதானே மேடம். ஹெலிகாப்டர் குதிரையெல்லாம் எதுக்கு வாடகைக்கு எடுக்கணும்னு சொந்தமாகவே வாங்கிட்டேன் மேடம். மொத்தமாக முடிச்சு விட்டானே, தலையெல்லாம் கிரகிரன்னு சுற்றுது. நான் என்ன பண்ணுவேன் இப்போது? ஹலோ மேடம். மேடம் கேட்குதா? வாய்ஸே காணோம். ஓ, கட் ஆயிடுச்சா? மறுபடியும் போடும். ஹலோ, நீங்கள் டயல் செய்த நம்பர் தற்பொழுது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. கோடீஸ்வரி மேம். கோடீஸ்வரி மேம். சொல்லுங்கள், உங்களுக்கு யார் வேணும்? கோடீஸ்வரி மேம் இங்கே இருக்குங்களா? கோடீஸ்வரி மேம் வீடு தான். ஆனால் திடீர்னு ஏதோ ஃபோன் வந்தது. ஃபோனை கீழே போட்டு எங்கேயோ போனாங்க. இந்த தெருவில் அந்த பக்கம் தான் போனாங்க. நீங்கள் அங்கே வேணால் போய் பாருங்கள். என்னாச்சா? நான் படம் எடுக்க போகிறேன். 300 கோடி படம். அவட்டாருக்கே டஃப் கொடுக்க போகிறேன், தெரியுமா உனக்கு? ஏன் மேடம் ஒரு மாதிரி பேசுறீங்க? நான் ஒரு மாதிரிலாம் பேசல, சினிமா எடுக்க போகிறேன்னு தான் சொல்கிறேன். ஐயோ, அதிர்ச்சியில் என்னமோ ஆயிடுச்சு போலக்கே. என்ன பைத்தியம்னு சொல்கிறியா? நான் பைத்தியம்லாம் இல்லை, சினிமா தான் எடுக்க போகிறேன். சினிமா எடுக்கலாமா? எப்படி எடுக்கலாம் தெரியுமா? நான் சினிமா எடுக்க போகிறேன். மேடம் 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 என்ன பண்றீங்க? ஐயோ, படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பணத்தையும் விட்டு பைத்தியம் ஆயிட்டாங்களே. டாக்டர் சார், இந்த சீன் ரெடியா? ஹீரோ சார், நீங்கள் ஒரு சீனாச்சும் நடிச்சிருக்கலாம். ஏன்னா இப்போது கோடீஸ்வரி மேமு பணத்தையும் விட்டு பைத்தியம் ஆயிட்டாங்க. ஹலோ ஹலோ, லட்சாதிபதினு ஒரு சாரு ஊரில் இருக்க நிலத்தெல்லாம் விற்றுட்டு படம் எடுக்கணும்னு வந்திருக்காரு. சீக்கிரம் போய் அவரை கப்புன்னு பிடிச்சிங்கன்னா படம் எடுக்கலாம். சார், இப்போ இன்ட்ரெஸ்டிங் இருக்கலாமா? எப்படி? இப்போ கோடீஸ்வரி மேம் போயிட்டு லட்சாதிபதினு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க தலையிலையும் உனக்கு அடிக்கலாமா? ஐ